வெல்கம் டு அவர் சேனல் தாஸ் வியூ. முதல்ல எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்பெஷலாக ஒரு பிரியாணி செய்து கொடுக்கலாம். ஏன்னா நான் ஒரு காலமே ட்ரை பண்ணதில்லை. அவர்களும் ஸ்கூல் வக்கவுன்ஸ் லீவ் விட்டுட்டினா அப்போ 2 மாதம் வீட்டு நிற்க போயிடும். அப்போ ஒரே அலப்பறை தான். அப்போ அவர்களுக்கு தேவையான புதுசாக வித்தியாசமாக ஏதாவது செய்து கொடுத்தா தான் அவர்கள் கொஞ்சமாவது சமாளிக்கலாம். அந்த நோக்கத்தில் இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் என்ற முடிவெடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு தயாராகிட்டேன். ஆனால் நான் பிரியாணியை முதல் தடவையாக தான் இதை ட்ரை பண்ணுறேன். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை, கருவாய் எல்லாம், பிரியாணியில் பெருஞ்சீரகம், நச்சீரகம் அப்படின்னு சொல்லி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். தக்காளி பழமும் சின்ன சின்ன பீஸாக அதையும் அழகாக வெட்டி வச்சாச்சு. இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் மிக்சியில் போட்டு அடித்து அதையுமே ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே முட்டையும் எடுத்து அவிய வச்சுட்டேன். பிரியாணினாலே முட்டை வச்சா தான் அது பிரியாணியை ஏற்றுக்கொள்வினோம். அப்போ அதால் முட்டையும் எடுத்து அவிய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். எல்லா பொருளையுமே அழகாக முதலே நாங்கள் செய்து வச்சுட்டு சமைக்கிறது டக்குன்னு சமைச்சிடலாம். அதால் கொஞ்சம் சிக்கன் 1 கிலோ சிக்கனில் தான் பிரியாணி செய்கிறதா முடிவெடுத்து சிக்கனை வாங்கி எல்லாம் கழுவி துப்புரவாக்கி வடி பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே எல்லா பொருளையுமே அழகாக எடுத்து வச்சது பெரிய விஷயம். என்னென்னு கேட்டால் அந்த சின்ன ஆக்களோட அதை அங்கே எங்கே தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறதுலேயே உயிர் போயிடும். அப்படியே 1 கிலோ சிக்கனில் தேவையான சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பொரிக்கவும் வேணும். அதால் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை எல்லாத்தையும் எடுத்து சட்டிக்குள்ளே போட்டு மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி வைக்கணுமென்றதுக்காண்டி ரொம்ப எடுத்துக்கொண்டிருந்தேன். உப்பையும் போட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு, அது தயிர், மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் பிரியாணி தூள் என்பன எல்லாவற்றையும் போட்டு குழைச்சி அதில் சிக்கனில் படுற மாதிரி கையால் குழைச்சி அதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரமாவது கடைசி அதை மேக்னேட் பண்ண வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே சேரும். அப்போ தான் பிரியாணியும் நல்ல சுவையாகவும் சாஃப்டாகவும் வரும். இது எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் என்ன முறையில் செய்வீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச முறையில் இன்றைக்கி முதல் தடவையாக ட்ரை பண்ணுறேன். நான் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து 1 வருஷம் 1 மாதம் ஆயிட்டுது. ஆனால் ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுறேன். அதனால் பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். என்னென்னு கேட்டால் மறுபடியும் நாங்கள் கடையெல்லாம் வாங்கி கொடுப்போம். அப்போ இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிற நிகமையும் ஒரு ஆர்வம் வந்து எட்டி பார்த்துட்டு என்னத்துக்கு இது அப்படி என்ன ஒரு ஆடம்பரமான ஒரு சமையல் நிகழ்வையும் கொஞ்சம் ஒரு வினோதமாக வேடிக்கையாக பார்த்து கொண்டிருப்பினோம். அதால் எட்டி பார்த்து கொண்டே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பு ஏன்னா நாங்கள் செய்கிற சிக்கன் பிரியாணியாக வருமா இல்லை இது குலசாதமாக வருமான்னு கூட எங்களுக்கு சந்தேகம். இது ஃபஸ்ட் டைம் தானே, அப்போ சரி ட்ரை பண்ணுவோம். இது எப்படி வந்தாலும் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம் என்ற ஒரு மனதைரியத்தோட வீட்டில் தங்கச்சியும் அப்படி தான் சொன்னால். அப்போ சரி நாங்கள் தானே சாப்பிட போகிறோம் செய்து பார் அப்படின்டா. சரி செய்ய தொடங்கியாச்சு. செய்கிறதாலும் முடிவாகி அவ்வளோ பொருளையும் வண்டி ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்குமே அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம். அழகாக எல்லாத்தையுமே மேக்னேட் பண்ணி குழைச்சி மேக்னேட் பண்ணி வைக்கிறது. அதை வச்சுட்டு தான் மற்ற வெளியே செய்ய தொடங்கணுமேனு கேட்டால் அப்போ தான் அது சிக்கனில் நல்ல வடிவாக பிடிச்சி ஊறி அழகாக வரும். சிக்கன் பிரியாணி அப்படி இருந்தால் தான் சிக்கன் பிரியாணி மாதிரி வரும். அதனால் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டிருந்தோம். அப்படியே அதை செய்து முடியும். பாஸ்மதி அரிசி, அதாவது சிக்கன் பாஸ்மதி அரிசியை பேக்கெட்டை கட் பண்ணி அரிசியை நல்ல வடிவாக 2-3 தண்ணியில் கழுவி நல்லா கழுவணும். அந்த மேலே தூசுகள் மாதிரி இருக்கும். ஓகே நல்ல ரைஸ் தான், ஆனாலும் தெரியாதே எங்கன மேலே திருப்திக்கு எல்லாம் கழுவி அதையும் ஒரு 15 நிமிஷம் அளவு ஊற வச்சாச்சு. கழுவி நல்ல வெள்ளையாக விரும்புகிற தண்ணியை அப்படி எடுத்துட்டு அதையும் ஒரு 15 நிமிஷம் அளவு ஊற விட்டோம் நாங்கள். ஏன்னா அப்போ தான் சிக்கன் டக்கண்டு அமைஞ்சிடும். அப்போ கறி நாங்கள் முதல்ல அதை பிரியாணிக்குரிய கறியை ரெடி பண்ணி தான் அப்புறம் அதுக்குள்ளே அரிசியை போடுவோம். அப்போ அதால் முதல்ல இதை நல்ல கழுவி ஊற வச்சுட்டு முட்டை அங்கே அந்த ரைஸ் ஊறுற அந்த இதில் முட்டையை அவியறதுக்கு அடுப்பில்
நாங்கள் எத்தனை பேரும் அத்தனை முட்டையும் போட்டாச்சு அவிய. சிக்கன் பிரியாணி என்றாலே முட்டை ஸ்பெஷல். முட்டை வச்சா தான் அது சிக்கன் பிரியாணின்னு இந்த சின்ன பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வினா. உடனே எங்கள் பின்னமே எங்கள் முட்டை இல்லையோட, ஏன்னா நான் கடையில் வாங்கி கொடுக்க அப்படித்தான் தைச்சுமே நாங்கள் அதை வேணாமன்ட்டு அதை அவாய்ட் பண்ணாலும் அவைக்கு அது பெரிய இது மாதிரி. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சரி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் சிக்கன் பிரியாணி செய்கிற அந்த சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். நெய்யில் தான் உண்மையாகவே செய்யணும். ஆனால் நான் எங்களுக்கு வீட்டில் நெய் வந்து எனக்கு விருப்பமான இவைக்கு சின்னாக்களுக்கு அந்த மனம் பிடிக்கிறேல. அதனால் இவைக்கு தானே முக்கியம், சின்னாக்களானே சாப்பிடணுன்றதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயிலே செய்கிறது முடிவெடுத்து வாசனை திரவியங்கள், அதாவது பிரியாணியில் பெருஞ்சீரகம், நச்சீரகம், கருவா, ஏலம் ரெண்டு முழுதும் அந்த இறைச்சி சிற பேக்கெட்டுக்குள்ளே வர முழுதையும் அப்படியே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது அப்படியே பொரிஞ்சு வரும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு அது பொரிஞ்சு கொண்டே இருக்குது. அது நல்லா பொரிஞ்ச கையோடு தான் நாங்கள் வெங்காயத்தை போடணும். அதால் இது முதல்ல இது பொரியட்டும். அது பொரிஞ்சு வர எங்களுக்கு கொஞ்சம் நிறம் மாறி கொஞ்சம் வாசம் அந்த மனம் வரும். இறைச்சி சிறக்கின்ற அந்த மனம் வரைக்கில் நாங்கள் வெங்காயத்தை போடலாம். அப்படியே அந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வாடி நல்ல ஒரு ஆகலும் பொன்னிறமாக வரணும்ல, கொஞ்சம் வாடி ஒரு கொஞ்சம் பதம் அந்த ஒரு இளம் பருவம் வரைக்கில் நாங்கள் அதுக்குள்ளே தான் தக்காளி பழம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி கொஞ்சம் நேரம் கிளறி கொண்டு இருந்தால் தான் டக்குன்னு வதங்கிடும். அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயத்தோடய பச்சை மிளகாய் போட்டுட்டேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அவியணும் தானே, பிரியாணி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நான் கூடுதலாக போடணுன்னா வேக்கி மசாலாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். எல்லாமே நல்லா சின்னாக்கள் சாப்பிடணுன்றதுக்காண்டி பச்சை மிளகாய்ண்டா நாங்கள் எடுத்துகிட்டு வைக்க கொடுக்கலாம். அதோடு அப்படியே தக்காளி பழம் 3 தக்காளி பழம் 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 3 பெரிய தக்காளி பழம் எடுத்து தான் நாங்கள் வெட்டினாங்க. ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை தயிரும் போட்டு செய்ததால் அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் பிரியாணிக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்கான சாஃப்டாக அந்த ரைஸ் வந்து எப்பயும் ஒரு ஸ்வீட்னஸோட சாஃப்டாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருக்க விட்டுட்டு தான் சிக்கன், அதாவது நாங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அவ்வளோத்தையுமே போட்டாச்சு. 1 கிலோ சிக்கன் தானே அதை எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒன்று எடுத்து பொரிக்கிறதுக்காண்டி மிச்ச சிக்கன் எல்லாம் அவெல்லாம் போட்டு நிறைய கிளறி ஒரு 10 நிமிஷம் அப்படி அவிய விடுவோம். ஏன்னா 10 நிமிஷம் காணும் சிக்கனுக்கு. அதனால் அந்த தண்ணியில் அந்த சிக்கனில் இருக்கிற அந்த நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்களானே அந்த தண்ணியோடு அதை அப்படியே அவிய வேறு வடிவாக கறி கொதிச்சு கொண்டு இருக்கிற அந்த இது வந்து அதுக்குள்ள தான் ரைஸை போட போகிறோம். தண்ணி கணக்கவே நான் விடையில, ஏன்னா நாங்கள் பாஸ்மதி அரிசி ஏற்கனவே ஊற விட்டுட்டோம் ஒரு 15 நிமிஷம் அளவு. அதால் நான் தண்ணி கடுமையாக சேர்க்கையில் அந்த சிக்கன் குழம்புக்கு அந்த கறிக்கிலேயே அந்த அரிசியும் அப்படியே போட்டுட்டு தேவையான உப்பு நான் கறிக்கிலேயும் போட்டுருந்தேன். இப்போ ரைஸ் போடைக்கையும் கொஞ்சம் இந்த கறியை கொதிக்க பாத்திரம் காணணும், கொஞ்சம் காணாத மாதிரி இருந்துச்சு. அப்போ அதோட தேவையான உப்பையும் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து சோத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் கறியோடு சேர்த்து அந்த அரிசி வந்து சேர்ந்து தானே அவியும் என்றதுக்காண்டி அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு வடிவை மாற்றி பிரட்டி வடிவை இதாண்டோனும் அதுக்கு தினம் அதை அங்கே அவிய விட்டுட்டு நீங்கள் சம்பல் போட்டேன். நான் கேக்கரிக்காயில் முட்டையை வச்சுருக்கிறேன். பழங்கள் வியலுக்கு சின்னாக்களை கட்டாமல் வெயில் சுட்டியான வெயில் பிள்ளைகளுக்கு. அப்போ அதால் பழமும் வேண்டி வச்சுருந்தேன். அப்படியே தம் போட்டாச்சு. சில பேர் அந்த கறிக்கெல்லாம் மாவட்டி அந்த ஆவியை உள்ளுக்கு வைக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு அதை விட இது சுவமாக இருந்தது. நல்லா கொதிக்க சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கிட்ட மாதிரி அதில் தண்ணியை கொதிக்க வச்சு தம்மும் போட்டுட்டேன். இதுதான் பிரியாணி. கடைசியில் இப்படி ஒரு மெதடில் பிரியாணி எந்த உழைவும் இல்லாமல் தனித்தனியாக ஒரு சோறு நல்லா நீட்டாக நல்லா கலரில் வந்துச்சு. பார்க்கவே சந்தோஷம். ஏன்னா முதல்ல ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நானாக செய்தனான்ற மாதிரி பிள்ளைகளும் சாப்பிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதால் எனக்கு திருப்தி. ஏன்னா முதல் ட்ரை பண்ணதே சூப்பராக வந்துச்சுட்டு. இன்னும் அந்த ஒரு விஷயம் செய்துட்டு நாங்கள் அதில் திருப்தியாக செய்துட்டோம்னு சொன்னால் உண்மையாகவே சந்தோஷப்படுவோம் தானே. அந்த திருப்தியோட பிள்ளைகளும் வடிவாக சாப்பிட்டது உண்மையாக எனக்கு சந்தோஷம். அண்டு எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக ஒரு இடமா இருந்து சாப்பிட்டு
சந்தோஷமாக இந்த இன்றைய நாளை நாங்கள் கழிச்சிட்டோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை